ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். ஜிடி ரீசனிங் டெஸ்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா காலையில் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் எல்லோரும் சால்வ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா நீங்கள் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் கண்டிப்பாக இருக்கும், இல்லை ஒரு சில கொஷின் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஐடியா இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதுக்கான கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்ம சீக்கிரம் கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஏற்கனவே பார்த்தோம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது நம்மளோட சேனலோட க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெஸ்ட்டு பேட்சோட நோக்கமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீசனிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது தான். நீங்கள் ஏற்கனவே ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மூலியமாவோ இல்லை புக்ஸ் மூலியமாவோ இல்லை வேறு எதனா சேனல் மூலியமாவோ நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ஆனால் உங்களுடைய ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கலாம். என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 20 ரீசனிங் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக போடலாம், கண்டிப்பாக முடியும். நீங்கள் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நான் கொடுக்குற கொஷின்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சால்வ் பண்ணுங்கள். உங்களால் அது கண்டிப்பாக முடியும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கொஷினை சால்வ் பண்ண போயிடலாமா? எஸ், லெட்ஸ் கோ இட். இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். CALF கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 7904ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0498ன்னு கோட் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஈக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க, கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது ரெண்டுத்துலையும் எது காமனாக இருக்குன்னு பாருங்க. சரி, ரெண்டுத்தையும் எழுதிப்போம். FACE இதில் எது காமனாக இருக்குன்னு பாருங்க. AA காமனாக இருக்கு, CC காமனாக இருக்கு, FF காமனாக இருக்கு. ஸோ இதோட நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா 7904. இங்கே பார்த்தீங்கன்னா 0498. இதுலேயும் பாருங்க 00 காமனாக இருக்குது, 44 காமனாக இருக்குது, 99 காமனாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? கேட்டிருக்காங்க. எங்கே இருக்குது? ஃபேஸில் இருக்குது. ஸோ இப்போ ஃபேஸில் ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்கன்னா 8 மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். நீங்கள் இவ்வளோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு ஃபேஸும் இந்த கால்ஃபும் பாருங்கள். இதில் என்னென்ன லெட்டர்ஸ்லாம் ரிப்பீட் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்பர்ஸும் ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டாவே ஈஸியாக முடிஞ்சிடும். இவ்வளோ எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு நான் புரியணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஓகேங்க. செகண்ட் கொஷின் ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்ஃபோல்ட் பண்ணால் என்ன மாதிரி இமேஜ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, லெட்ஸ் சால்வ் இட். ஈஸி தான். ஸோ இங்கே நல்லா பாருங்க ஃபைட்டர்ஸ். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கா? ஸோ இதுக்கு ஆப்போசிட் வரும்போது பார்த்தீங்கன்னா எப்படி வரும்? இந்த மாதிரி வரணும். ஸோ அந்த மாதிரி வர மாதிரி எத்தனை டயக்ராம் இருக்குன்னு பாருங்க. இங்கே ஒன்று தான் இருக்கு. மிச்சம் எல்லாத்துலேயும் பாருங்க ஒரே டைரக்ஷனில் யூனிட் டைரக்ஷனில் இருக்கு. அந்த மாதிரி கூடாது, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 மட்டும் தான் இருக்கு. வேற எதுவும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இது நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஆப்போசிட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அன்ஃபோல்ட் பண்ணதுக்கு கரெக்டாக இருக்கும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தேர்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க ஃபைட்டர்ஸ். 7 people இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டயக்ராம் வரைஞ்சிப்போம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலாம்? ஒன்லி 2 people sit between J and O when counted from the right of O. Okay. Only 3 people sit between H and I when counted from the right of I. ஸோ ஃபர்ஸ்ட் இதை போட்டுப்போம். ஏன்னா அடுத்து ஜேக்கும் ஐக்கும் ரிலேஷன் கொடுத்துருக்காங்களே, ஸோ அதனால் இதை போட்டால் இன்னும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்லி 3 people sit between I and H counter right of I. ஸோ அப்போ இதை நம்ம ஐன்னு எடுத்துப்போம். அப்போ இது 1 2 3. அப்போ இங்கே தான் H வரணும். பிகாஸ் ஐக்கு ரைட் சைடு இந்த சைடு தான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, அதை அப்ளை பண்ணுவோம். J இஸ் இமிடியட் ரைட் ஆஃப் ஐன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ J வந்து பார்த்தீங்கன்னா இமிடியட் ரைட் ஆஃப் ஐ, அதையும் நம்ம டினோட் பண்ணிட்டோம். ஓகே. அப்புறம் ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்துருந்தாங்களே, ஒன்லி 2 people sit between O and J when counted the right of O. ஸோ இப்போ இங்கே O போட்டாதான் இதுதான் அது ஓக்கு ரைட் சைடு 2 people sit பண்ண முடியும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜேவோட பொசிஷனும் டிஃபைன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க G is sits to the immediate right of N சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே N போட்டாதான் இங்கே G வர முடியும். ரைட், என்னோட ரைட்டு சைடு தான் பார்த்தீங்கன்னா G இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுதான் எம்மோட பொசிஷன். ஸோ எம்லேருந்து 4th தானே, 4th to the right of M என்னன்னு கேட்டிருக்காங்க. 1 2 3 4. G தான் வந்து 4th to the right of M. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். 4th கொஷின் அதே மாதிரி தான்
சர்க்குலர் டேபிள் எத்தனை பேர் இருக்காங்க? 2 4 6 7 பேர் இருக்காங்க. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி டயக்ராம் வரைஞ்சிப்போம். 1 2 3 ஓகே 7 பீப்புள் இருக்கிற மாதிரி டயக்ராம் போட்டாச்சு. ஒன்லி 2 people sit between k and I when counted rate of k. ஸோ அப்போ k இங்கே போடுறோம், போட்டால் ஒன்லி 2 people, இது 1 2, அப்போ இங்கே வந்து I போடலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 பேர் உட்கார மாதிரி போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்லி 3 people sit between h and c encountered right of c. ஓகே, I sits immediate right of c, g is immediate right of l. I sits immediate right of c. அப்போ சிக்கு இம்மீடியட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ இருக்கு, அதையும் நம்ம டினோட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒன்லி 3 people sit between h and c, அது இருக்குல்ல, when counted right of c. ஸோ இப்போ ரைட் ஆஃப் சியில் பார்த்தீங்கன்னா இது 1 1 2 3, இங்கே தான் ஹெச்சோட பொசிஷன் டிஃபைன் பண்ண முடியும், அதை நம்ம பண்ணிட்டோம். ஸோ அப்போ வேற என்ன லெட்டர் தான் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. ஜி இஸ் சிட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் எல்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்போது எல் இங்கே போட்டால் தான் அதோட இமிடியேட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா ஜி போட முடியும். ஸோ ஜியோட பொசிஷன் டிஃபைன் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்குது இங்கே டி மட்டும்தான். ஸோ ஹூ சிட்ஸ் அ ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் டின்னு கேட்டிருக்காங்க, இங்கேயும் ஜி தான் வருது. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ போன கொஸ்டினுக்கும் ஜி தான், இந்த கொஸ்டினுக்கும் ஜி தான் ஆன்சர் வந்திருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோமா? ஸோ ஃபைட்டர், இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்க. இந்த டயக்ராமு இந்த 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷனுக்குள்ள இருக்கு, ஒளிஞ்சிருக்கு. அது நீங்க என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ரொட்டேஷன் நாட் அலோடு. அதாவது இந்த படத்தை அப்படியே தான் நீங்க வந்து பொருத்தி பார்க்கணும். நீங்க இந்த மாதிரியோ இல்ல அதான் இதை ரொட்டேட் பண்ணாம அப்படியே டைரக்டா அதுல இருக்கிற மாதிரி அச்சஸ்ல அப்படியே பொருந்தணும். சரி, அதை ரொட்டேட் பண்ணி பொருந்தீங்கன்னா அதோட ரொட்டேஷன் மாறிச்சுன்னா அதுக்கு ஆன்சர் வராது. கரெக்டா இந்த மாதிரி இருக்கிற மாதிரி எங்க இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க, ஆன்சர் வந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்போது எதுல இருக்குன்னு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல எதுலையும் இல்லை, செகண்ட் ஆப்ஷன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், செகண்ட் ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். தேர்ட் ஆப்ஷன்ல எதுலையும் இல்லை. ஃபோர்த்ல பார்த்தீங்கன்னா இங்க இப்படி வருது, பட் இங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டு இப்படி வந்து இங்க கர்வ் ஆகுது. அந்த மாதிரிலாம் இங்க கொடுக்கல, இப்படிதான் ஸ்ட்ரைட்டா கொடுத்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் இஸ் ரைட் ஆன்சர். எவ்வளோ ஈஸியா இருக்குல்ல கொஸ்டின்? எஸ். 6th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். The position of how many letters will remain unchanged if each of the letters in the word altering is arranged in the reverse alphabetical order. Okay, reverse alphabetical orderனா இங்க ரிவர்ஸ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்னா இங்க Z இருக்கணும், இங்க A இருக்கணும். அந்த மாதிரி இதை நம்ம வந்து பொசிஷன் பண்ணி வரணும். ஸோ ஓகே, அப்போ ரிவர்ஸ்ல இருந்து பார்த்துட்டு போமா. நம்மளுக்கு ரிவர்ஸ்ல இருந்து உங்களுக்கு பார்க்க கஷ்டமா இருக்குன்னா நீங்க ஃபார்வர்ட்லேயே பாருங்க. அப்பனா இங்கிருந்து எழுதிட்டு போங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஏ எழுதுங்க, ஏ கொடுத்துருக்காங்களே அதனால ஏ எழுதுங்க. அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இ இருக்கு, இ எழுதுங்க. அதுக்கப்புறம் என்ன வரும்னு பாருங்க. ஐ ஜி வரும்ல, ஆமா ஜி வரும். அதுக்கப்புறம் தான் ஐக்கு அப்புறம் என்ன போடலான்னு பாருங்க. எல் இருக்குல்ல, எல் இருக்கு. நெக்ஸ்ட் என் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் இருக்கு, டி இருக்கு. டிக்கு அப்புறம் என்ன இருக்கு? 2 4 6 8, 2 4 6 8, அவ்வளவுதான். டிக்கு அப்புறம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம எழுதியாச்சு. இப்போ how many letter remain unchanged கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு இப்படியே டைரக்டா பார்க்க முடியலன்னா இது மேலேயும் நீங்க எழுதிக்கிட்டு உங்களுக்கு சேஃபா இருக்கும். எல் டி இ ஆர் ஐ என் ஜி. ஸோ இப்போ எத்தனை லட்சம் மேட்ச் ஆகுதுன்னு கேட்குறாங்க. எதுவுமே மேட்ச் ஆகலன்னு நினைக்கிறேன். இங்கேயும் ஃபர்ஸ்ட்ல மேட்ச் ஆகல, செகண்ட்லேயும் மேட்ச் ஆகல, தேர்ட்லேயும் ஆகல, ஃபோர்த்லேயும் ஆகல, ஃபிஃப்த்லேயும் ஆகல, சிக்ஸ்த்லேயும் ஆகல, செவன்த்லேயும் ஆகல, எயித்லேயும் ஆகல, எதுலையுமே மேட்ச் ஆகல. ஸோ ஆப்ஷன் 4 0 இஸ் த ரைட் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக எழுதணும்னு தேவையில்லை, நீங்கள் அப்படியே கூட பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து அப்படியே நீங்கள் கனெக்ட் பண்ணி டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஆகிடும். இல்லை எனக்கு ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம், பொறுமையாக கரெக்டாக பார்த்தா போடுவீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? 7th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். which is does not belong to the group அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா hard one out, அதாவது எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துப்போம். பிலேருந்து ஒய் பாருங்க, -3 பண்ணியிருக்காங்களா? ஓகே, ஒய்லேருந்து சி பாருங்க, +4 பண்ணியிருக்காங்க.
-3 + 4. அப்போ Lலேருந்து I பாருங்க -3 பண்ணியிருக்காங்க. Iலேருந்து M பாருங்க +4 பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டும் ஓகே தான், கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் ஆப்ஷன் பார்த்துருவோமா? தேர்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஐலேருந்து ஜிக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, 2 ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் -3 பண்ணோம், பட் இங்கே வந்து -2 பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஃபோர்த் ஆப்ஷன் கூட எடுத்துங்க. Qலேருந்து N பாருங்க 3 மைனஸ் பண்ணியிருப்பாங்க. Nலேருந்து R பார்த்தீங்கன்னா 4 ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின் தான். நீங்கள் இதை சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டெஸ்ட்டில். அப்படி சால்வ் பண்ணலன்னா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. FWOD கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 23, 6, நெக்ஸ்ட் 14, 25 கொடுத்துருக்காங்க. ஸோ எஃபோட நம்பர்ஸ் நம்மளுக்கு என்னன்னு தெரியல. எஃப்க்கு என்னப்பா 6, டபிள்யூக்கு பார்த்தீங்கன்னா 23, ஓக்கு 15, டிக்கு 4. ஸோ என்ன ரிலேஷன் இருக்குன்னு பாருங்க. இது எதுவுமே மேட்ச் ஆகலை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது மேட்ச் ஆகலன்ட்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்காங்கன்னா எஃப்க்கு ஆப்போசிட் லெட்டர் இருக்குல்ல, எஃப்க்கு ஆப்போசிட்னா யூ வரும். யூ வந்து பார்த்தீங்கன்னா 21. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டபிள்யூக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா டி, அதோட லெட்டர் பார்த்தீங்கன்னா நம்பர் பார்த்தீங்கன்னா 4. அதே மாதிரி ஓக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா எல், அதோட நம்பர் பார்த்தீங்கன்னா 12. அதே மாதிரி கடைசியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா டி, அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா டபிள்யூ, அது நம்பர் பார்த்தீங்கன்னா 23. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் 23லேருந்து இங்கே +2 பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 12லேருந்து +2 பண்ணால் 14, நெக்ஸ்ட் 4லேருந்து +2 பண்ணால் 6, 21லேருந்து +2 பண்ணால் 23. ஸோ என்ன ரிலேஷன் இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இங்கே கொடுத்துருக்கிற லெட்டரோட ஆப்போசிட் லெட்டரை கண்டுபிடிச்சி +2 பண்ணுறாங்க. ஓகேங்களா? சிம்பிள். அதே மாதிரி தான் எஸ்ஸுக்கு பாருங்க, ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா 8 வரும், +2 பண்ணி 10 போட்டிருக்காங்க. ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஐ வந்து 9, ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா 6 வரும், 18, +2 பண்ணி 20 போட்டிருக்காங்க. ஸோ இந்த சேம் வே நம்ம TYLBக்கு செக் பண்ணுறோம். ஸோ டி வந்து பார்த்தீங்கன்னா 20ல அதுக்கு ஆப்போசிட் என்ன லெட்டர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜி வரும், அது வந்து 7. ஸோ 7 + 2 பார்த்தீங்கன்னா 9. ஸோ 9 வர மாதிரி எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. இல்லை இப்போ எனக்கு இன்னும் டவுட் இருக்கு, இன்னும் ஒரு லெட்டர் நம்ம செக் பண்ணிட்டா ஆன்சர் கிடைச்சிரும், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்க. ஓகே, இப்போ ஒய்க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு பாருங்க, பி இருக்கு. பி வந்து பார்த்தீங்கன்னா 2, அப்போ +2 பண்ணீங்கன்னா 4. ஸோ 4 இருக்கா பாருங்க, 4 இருக்கு. ஸோ தட்ஸ் இட். இதுவே வந்து ரொம்ப போதுமான எவிடன்ஸ் தான் டு செலக்ட் த ஆப்ஷன். ஸோ 8th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். 9th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். 9th கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. அன்ஃபோல்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுல வந்து நீங்க மெயினா பார்க்க வேண்டியது அதோட பொசிஷன் அண்ட் டிரெக்ஷன். இவ்வளவுதான். இது மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதும். ஸோ இப்போ இங்க இதுல வந்து பாருங்க எஃப் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கா. ஸோ அன்ஃபோல்ட் பண்ணும்போது எஃப் வந்து இப்படி வந்துடணும். ஸோ அந்த மாதிரி எந்த டயக்ராம்ல இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல மட்டும்தான் இருக்கு. இப்போ செகண்ட்ல பாருங்க எல்லாம் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் எல்லாம் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இது வரைக்கும் அப்படியே ஆப்போசிட்டா இதுல இருக்கணும் தான். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரே மாதிரி இருக்கு, கீழே மட்டும் கரெக்டா இருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் 1 மட்டும் பாருங்க கரெக்டா கொடுத்துருக்காங்க, அது மட்டும் தான் கரெக்டா இருக்கு. அதனால ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மிஸ்ஸிங் நம்பர் கேட்குறாங்க. ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டினுக்குலாம். அப்படி தெரியலன்னா எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்க தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்டாக கேட்பாங்க. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா 50. நெக்ஸ்ட் இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வருதுன்னு பாருங்க. என்ன வருதுன்னு தெரியுதா? இது ஒரு 5, 60, 36, 41 வந்திருக்கு. நெக்ஸ்ட் அடுத்து டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் 32 வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்க, 23. கரெக்டுங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன டிஃபரன்ஸ் எடுத்தா வரும்னு பார்க்கணும். அப்போ இதுக்கு நீங்க டிஃபரன்ஸ் பாருங்க 9 வருது. இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க 9 வருது. இதுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க 9 வருது. ஸோ அப்போ 9 மைனஸ் பண்ணா நமக்கு வந்து 14 கிடைக்குது. அப்போ 14 நீங்க ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 265 வரணும். ஸோ 265 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். எல்லாம் போட்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோமா? எஸ் ஃபைட்டர்ஸ். ஸோ இந்த 11th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ் தான். என்னன்னா நீங்க எல்லாத்தையும் அப்ளை பண்ணி தான் பார்க்கணும், வேற வழி இல்லை இதுக்கு.
ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம செக் பண்ணி பார்த்துருவோமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துப்போம். 160 கியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் சிம்பிள், அப்போ டேரெக்டாக அது 16 போட்டுக்கலாம். ஆறு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸு, அதுக்கப்புறம் பி வந்து இன்ட்டு சிம்பிள், அப்போ இது வந்து 60, திருப்பி ஆறு வந்து மைனஸு, பி வந்து இன்ட்டு சிம்பிள் மல்டிப்ளை சிம்பிள், அது நமக்கு தெரியும். அதனால 64 அதையும் போட்டுப்போம். ஆறு வந்து மைனஸா? எஸ், அப்போ 45. ஓகே, ஸோ என்னென்னலாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. இது எல்லாமே மைனஸாக இருக்கு, ரொம்ப பெரிய நம்பர் போகுது. 57க்கு இங்கே வாய்ப்பே இல்லை. அதனால இதை கேன்சல் பண்ணிட்டு செகண்ட் ஆப்ஷன் போயிடுவோம். செகண்ட் ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னு பாருங்க. அது இந்த கியூக்கு வந்து டிவைட் சிம்பிள், அப்போ 16. ஆறு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்ல, கியூ வந்து அகெயின் டிவைட் சிம்பிள், அப்போ இங்கே 15 இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க எஸ் வந்து பிளஸ் இல்லை. ஓகே, அப்புறம் பி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை சிம்பிள், ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 64, அப்புறம் ஒரு மைனஸ் 45. ஸோ ஓகே, இது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா -60, அதில் 64 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 கிடைக்கும். அப்போ +4 இது கூட பண்ணும்போது 20 தான் கிடைக்குது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 57 வரணும், 57 இதில் வரல. ஸோ அப்போ நம்ம தேர்ட் ஆப்ஷன் போயிடுவோம். தேர்ட் ஆப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அகெயின் கியூக்கு வந்து டிவைட் சிம்பிள் பார்த்தீங்கன்னா 16 கிடைக்கும். எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, பி வந்து மல்டிப்ளை சிம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே 60 வருது. ஆர் வந்து மைனஸில் இன்ட்டு பண்ணும்போது இங்கே 64. ஓகே, அப்புறம் எஸ் வந்து +45. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு கேன்சல் பண்ணும்போது நமக்கு -4 வருது. -4 இதில் பண்ணிட்டீங்கன்னா 12 வருது. ஸோ 12 45 ஆட் பண்ணிங்கன்னா 57. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 11. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுமா ஃபைட்டாஸ்? ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்க ஃபைட்டாஸ். ஸோ 18ல இருந்து 22 வந்திருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்? +4. ஓகே, அதுக்கப்புறம் +5 பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா +6, 7, அப்போ 8 ஆட் பண்ணோம். ஸோ 8 ஆட் பண்ணால் 48. எவ்வளோ ஈஸியாக இருக்குது, ஈஸி கொஷின்ஸ் தான். ஓகே, இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் ஃபைட்டாஸ். 2025ல கேட்ட கொஷின் தான் நான் எடுத்து சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நீங்கள் எதுவும் வரி பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி கொஷினை கேட்குறாங்க, அதை நீங்கள் தெரிஞ்சுக்க. ஓகே, இப்போ பிளட் ரிலேஷன் கொஷின். இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்க. Q is the daughter of P. Okay, P is the father. Okay, male father of R சொல்லியிருக்காங்க. R is the wife of S ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, and T is the son of S. T வந்து பார்த்தீங்கன்னா சன்னு. ஓகே சொல்லிட்டாங்க. How Q is related to T, அதாவது Q வந்து பார்த்தீங்கன்னா Tக்கு என்ன உறவாகுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டீலேருந்து கியூக்கு என்ன உருவாதுன்னு பாருங்க. அம்மாவோடைய தங்கச்சி, புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ மதர் சிஸ்டர் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 13. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுறேன் நான். ஸ்லாகிசம் கேட்டிருக்காங்க ஃபைட்டர்ஸ், எப்படி அப்ரோச் பண்ணலாம் பார்க்கலாமா? ஓகே, ஆல் கேஜஸ் ஆர் நெட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உள்ள இருக்குது கேஜஸ், வெளியே இருக்குது நெஸ்ட். ஓகே, நோ ஹவுஸ் இஸ் டென். அதுக்கு முன்னாடி சம் நெட்ஸ் ஆர் ஹவுசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம் நெட்ஸ் ஆர் ஹவுசஸ். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க, நோ ஹவுசஸ் இஸ் டென்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டென்னு. ஓகேங்களா, நோ ஹவுசஸ் டென்னு. ஓகே போட்டாச்சு. இப்போ டேரெக்டாக கன்க்ளூஷன் வந்துருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, நோ கேஜிஸ் டென்னு சொல்லியிருக்காங்க. கேஜிக்கும் டென்னுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸ்டேட்மெண்ட்லேயே எதையும் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல, டைரக்ட் ரிலேஷனும் கிடையாது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வந்து தப்பு. ஓகேங்களா, எதுவுமே அவங்களுக்கு சொல்லாத வரைக்கும் நம்ம அதை வந்து 100% நம்ம எடுத்துக்க முடியாது. புரியுதுங்களா? அதனால அசம்ஷன்லாம் இங்கே இருக்கக்கூடாது. டெஃபினேட்டா இருக்கா அது மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ ரெண்டாவது கன்க்ளூஷன் பாருங்க, சம் ஹவுசஸ் ஆர் கேஜஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயும் பாருங்க, ஹவுசஸும் கேஜஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படின்னு ஹவுஸ் வந்து இங்க இருக்கு, கேஜ் வந்து இங்க இருக்கு. ஸோ தெர் இஸ் நோ டைரக்ட் ரிலேஷன். ஸோ செகண்ட் கன்க்ளூஷனும் தப்பு தான். ஸோ இப்போ தேர்ட் ஆப்ஷன், நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor 2 ஃபாலோ. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, 15th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினும் சால்வ் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு டிப்ஸ் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பண்ணிட்டு 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20 இருக்கு. ஓகே, சப்போ இங்க இந்த டிஃபரன்ஸ் பாருங்க, இந்த பிக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் வருதுன்னு பாருங்க. 5 இருக்கு. அப்போ 5 பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, 5 பிரிச்சிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி பிரிச்சுப்போமா? பிரிச்சுட்டா ஆன்சர் ஈஸியா வந்துடும். ஓகே,
ஸோ இப்போ 5 பிரித்தா இங்கே ஒரு கோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 4 5 இங்கே ஒரு கோடு, 2 4 5 இங்கே ஒரு கோடு. ஓகே, பிரிச்சிட்டோம். ஸோ இப்போ நல்லா பாருங்க என்ன பேட்டர்ன் இருக்குன்னு இப்போ கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. பி இருக்கு, எம் இருக்கு, எஸ் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு தெரியலன்னு சொல்றீங்க. ஓகே, இங்க பாருங்க, இங்க எஸ் போடலாம், இங்க டேஷ் போட்டு இங்க வி இருக்கு கடைசியா, அப்போ இங்க வி தான் வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பாருங்க, விக்கு முன்னாடி டி கொடுத்துருக்கான், அப்போ டி தான் இருக்கு. ஸோ இதுதான் பேட்டர்ன், இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை ஒன்னொன்னா இப்போ நம்ம இந்த விடுபட்ட கேப்ல போட்டு ஆன்சரை கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க டைரக்டா பாருங்க, எஸ் பக்கத்துல என்ன வரணும், டி வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் டி, டி தான் எல்லா ஆப்ஷன்லயும் இருக்கு. ஓகே, ஃபைன், லீவ் இட். டி பக்கத்துல என்ன வரணும், வி வரணும். நெக்ஸ்ட் வந்து வி வருது. வி எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயும் தேர்ட் ஆப்ஷன்லயும் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் லெட்டர் பாருங்க, பி பக்கத்துல எம் இருக்கு, எம், எம் பக்கத்துல எஸ் வரணும், எஸ். ஸோ எம்எஸ் எங்க வந்திருக்கு, ரெண்டு ஆப்ஷன்லயும் எம்எஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன வருதுன்னு பாருங்க, வி பக்கத்துல பி வரணும், பி வந்திருக்கு. ஓகே, எம் பக்கத்துல எஸ் வரணும், பிக்கு அப்புறம் எஸ் வர மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஆப்ஷன் தேர்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இன்னும் என்ன கன்ஃபார்ம் பண்ணா திருப்பி செக் பண்ணி பாருங்க, இங்க எஸ் வருது, அது பக்கத்துல டி வருது. ஸோ கடைசியாக எஸ்டி வர மாதிரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 15. இவ்வளோதான் இந்த கொஸ்டின்ல நீங்க பார்க்க வேண்டியது, வேற எதுவும் நீங்க பண்ண வேண்டியதே இல்லை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க ஃபைட்டர்ஸ். இந்த கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸி கொஸ்டின் தான். ஸோ இருந்து எஃப் பாருங்க, ஜஸ்ட் 1 ஆட் பண்ணியிருக்கான். எஃப்ல இருந்து ஜிக்கு 1, அதே மாதிரி ஹெச்சுக்கும் 1 தான். ஸோ ஹெச்ல இருந்து 1 ஆட் பண்ண ஐ வரணும். ஐ வர மாதிரி பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ பில இருந்து சி பாருங்க, அகெயின் +1 +1 +1, இல இருந்து +1 பண்ணா என்ன வரும், எஃப் வரும். ஸோ இப்போ எஃப் வர மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 16. 17th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். ஏஷியா, பெங்களூர் அண்ட் இந்தியா கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி வென் டயக்ராம் வரும்னு யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஏஷியாக்குள்ளதான் இந்தியா இருக்கு, இந்தியாக்குள்ளதான் பெங்களூர் இருக்கு. புரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஏஷியா, இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா, இது வந்து பாத்தீங்கன்னா பெங்களூரு. ஸோ இந்த மாதிரி டயக்ராம் எங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 17. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோமா? இந்த 18th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க ஃபைட்டர்ஸ். இதுவும் கொஞ்சம் ஈஸியான கொஸ்டினாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்ல இருந்து டபிள்யூ டைரக்டா பாருங்க, -1 பண்ணியிருக்காங்க. இல இருந்து டிக்கும் -1, அப்போ டில இருந்து -1 பண்ணா சி வரணும். சி வர மாதிரி பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனுமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் பாருங்க, யூல இருந்து டி வந்திருக்கு. யூல இருந்து டி பாருங்க, ஜஸ்ட் 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏல இருந்து 1 மைனஸ் பண்ணா செட் வரணும். அப்போ சி செட் வர மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் போயிடுவோம். ஒய்ல இருந்து எக்ஸ் பாருங்க, 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சேம் வே இல இருந்து 1 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன வரணும், டி தானே வரணும். எஸ், டி. டி எங்க இருக்கு, ஆப்ஷன் 1. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 18. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோமா? இந்த 19th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க ஃபைட்டர்ஸ். உங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இதோட டயகனல்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்றாங்க. ஸோ இந்த எக்ஸ் வந்து மேலே போயிருக்கு, டாட் வந்து கீழே வந்திருக்கு, ஹெச் வந்து கீழே வந்திருக்கு, இந்த ஸ்கொயர் வந்து மேலே போயிருக்கு. அதே மாதிரி தான் எல்லாத்துலயும் செக் பண்ணி மாத்திட்டே வராங்க. ஸோ இப்போ இங்கேயும் வந்து நம்ம டைரக்டா பார்த்துருவோம். இங்க டாட் வரணும், இங்கே ஹெச் வரணும், சாரி எக்ஸ் வரணும். அதே மாதிரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் வரணும், இங்க வந்து ஸ்கொயர் வரணும். ஸோ அந்த மாதிரி டயக்ராம் எங்க இருக்குன்னு பாருங்க. டாட் ஹெச் அப்புறம் ஸ்கொயர் எக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 19. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அதோட டயக்னல் வந்து இன்டர்சேஞ்ச் பண்றாங்க, அது பொசிஷன்ஸா மாத்துறாங்க, டயக்னலா தான் மாத்துறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃபைனல் கொஸ்டின் ஆஃப் டெஸ்ட் 2. ஓகேங்களா? ஸோ யூல இருந்து வி வந்திருக்கு. யூல இருந்து விக்கு என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, +1 பண்ணிருக்காங்க. பில இருந்து கியூக்கும் +1. அப்போ ஜெட்ல இருந்து +1 பண்ணா ஏ வரணும். ஒரே ஆப்ஷன் தான் ஏ கொடுத்துருக்கான். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. இல்ல எனக்கு இன்னொன்னு கன்ஃபார்ம் பண்ண நினைச்சீங்கன்னா எஸ்ல இருந்து யூ வந்திருக்கு. எஸ்ல இருந்து யூக்கு என்ன பண்ணிருக்காங்க, +2 பண்ணிருக்காங்க. அப்ப ஜேல இருந்து +2 பண்ணீங்கன்னா எல் வரணும். அகெயின் இட் கெட் கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். 20 கொஸ்டினை நான் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் சீரீஸை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நீங்க ஜிடி எக்ஸாம் எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஜான்வரி இல்லை பிப்ரவரியில தான் வரும் மோஸ்டா. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் சீரீஸை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருப்போம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லியுமே நான் போஸ்ட் பண்ண பார்க்குறேன். ஸோ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க, டெய்லியும் வந்து கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. இது சால்வ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸுக்கும் ஜிகேக்கும் இங்கிலீஷுக்கும் ஹெல்ப் பண்ணும்.
அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? ஸோ ரீசனிங் கொஷின்ஸை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ரெகுலராக வீடியோஸ் பாருங்கள், சால்வ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.